அஸ்வினுக்கு வந்து இப்போ சினிமா ஃபீல்டு இதுதான் பேஷனா இல்லை இதுக்கு முன்னாடி வேறு எதாவது ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சா? டு பி ஆனஸ்ட் எனக்கு என்ன ஆகணுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இருக்குல்ல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல்லேருந்தே வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் இருந்தேன். பெருமையாக சொல்லக்கூடாது, அங்கே இங்கே ஃபெயில் ஆகிடுவான் பாவம் அந்த டீச்சர்ஸே. சரி இவனை ஃபெயில் பண்ணால் கிளாஸ்க்கே ஒழுங்காக போக மாட்டேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கமா. வைப் ஆண்டனி சார் எப்படி இருப்பார் ஆஃப் ஸ்க்ரீன்லாம்? ஐ வாஸ் வெரி க்ளோஸ்ட். ஏன்னா சரி ஓகே நம்மளே எதுக்கு போய் பேசணும், அவருக்கு 1008 விஷயம் இருக்கும். அதே நான் ரொம்ப குவைட்டாக ஷை ஆயிட்டீங்க ரொம்ப, ஐயோ போய் பேசணுமா அப்படின்ற. ஐயோ ஐயோ ஷையோட சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் விட்டுருவோம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நிறையா பேர் இருந்தாங்க அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. தே கெப்ட் டாக்கிங் டு ஹிம், ஹி இஸ் ஆல்வேஸ் கிரவுண்டட். ப்ரொமோஷனில் தான் ஐ காட் டு மீட் அஜய் அ லாட் மோர். அஜய் வந்து ரொம்ப ரிசர்வ் அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் ரொம்ப மரியாதையாக பேசுவார். சொல்லுங்கள் சரி. ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன் சைடும் பார்த்துக்கிறதுனால இவர் எங்கேயாவது மூஞ்சி சுழிச்சிட்டாருன்னா அப்படின்னு என்ன ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டாரு. அதாவது மக்களே ஒரு மாசான ஹீரோ. ஒரே ஒரு சாங் மட்டும் எனக்காக பாடினீங்கன்னா இப்போவே போகலாம். பூமி என்ன சுத்துதே, பூம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குதே. சூப்பரா மாப்பிள, கவி பேராசி ஏன் ரவுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் உண்மையுமே ஒரு மாதிரி கியூட்டா, எனக்கு தெரிஞ்ச ரியல் பூக்கி அப்படின்னு சொல்லலாம். வெரி ஹாப்பி. அதுக்கு நம்ம கேட்டதே அங்கே வந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இஃப் இட்ஸ் ரெசனேட்டிங் வித் த பீப்புள் தென் ஈவன் மோர் ஹாப்பி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் ஐ திங்க் இட்ஸ் ஹை ஐ வுட் சே. அதர்வைஸ் நம்மளே நம்ம ஒரு டில்யூஷனல் வேர்ல்டில் அப்பா. சேனல் 5 வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய், திஸ் இஸ் விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகி லவ்வர்ஸோட மனசெல்லாம் இடம் பிடிச்ச பூக்கி படத்துலேருந்து ஒரு ரியல் பூக்கியை தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போகிறோம். ஹாய் அஸ்வின், எப்படி இருக்கீங்க? ஹாய் சத்யா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ படத்தில் பார்த்தது, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி இப்போ நல்ல வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. முக்கியமாக நிறைய தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குல்ல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி டு பி ஆனஸ்ட். இன்னும் படம் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டேன்னு போயிட்டே இருக்குது. அந்த எதுவும் ஃபுல் ஆகணுன்ற ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் என் மனசுல இருக்குது. ஐ ஹோப் இட் ஜஸ்ட் பிக்ஸ் அப் ஆஸ் இட் கோஸ். தட்ஸ் pretty much grateful to be honest. ஸோ FTFS பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஆடியன்ஸோட உட்காந்து தேட்டரில் படம் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து எப்படி இருந்துச்சு அவங்க அந்த ஒவ்வொரு சீனுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது, முக்கியமாக உங்களோட போர்ஷன்ஸ்லாம் வரும்போது? எனக்கு FDFSோட ஐ திங்க் நாங்கள் தியேட்டர் விசிட் போயிருந்தபோது ஃபீனிக்ஸில் வந்து ஒரு ஷோ போயிருந்தோம். அங்கே தான் எனக்கு ஆடியன்ஸோட ப்ராப்பரான ரியாக்ஷன் எனக்கு கிடச்சிது. ஏன்னா FDFS அஃப்கோர்ஸ் டீம் அண்ட் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு பயஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வரும்போது அவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால விசில் அடிப்பாங்க, நம்ம என்ன பண்ணாலும் அது கத்துவாங்க. பட் ஒரிஜினலான ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது வந்து இந்த ஃபீனிக்ஸோட தியேட்டர் விசிட் போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் லைக் யூ நோ தட் வென் யூ வாட்ச் த ஃபிலிம் த செகண்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வென் ஐ மோஸ்ட்லி கம். ஸோ அந்த பாட்டில் வந்து ஐ திங்க் த கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்கும் என்னோடது. அது ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக விசில்லாம் அடித்தார். அவர் அடிச்சும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்ப்பா, இந்த மாதிரி ஒரு 4 பேர் எல்லா ஷோலையும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் த ஃபேக்ட் தட் யூனோ அந்த தியேட்டரில் வந்து நம்மள தியேட்டரில் பார்க்கும்போது இட்ஸ் ஹாப்பி. பட் அந்த வரவேற்பு ஒரு மக்களாக அங்கே ஒருத்தங்க விசில் அடிக்கும் போது இட்ஸ் அ ஹை டெஃபினெட்லி. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம் இல்லை? ஆமாம், பெரிய ஸ்க்ரீனில். ஓகே, எப்படி ஃபர்ஸ்ட் இந்த டீமுக்குள்ள வந்தீங்க? ஏன்னா விஜய் ஆண்டனி சாரோட ப்ரொடக்ஷன் அதுவும் எல்லாமே பெரிய டீம் தான். ஸோ எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க? பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து இதோட ஏடி கோ டைரக்டர், ப்ரொடக்ஷனும் பார்த்துப்பாரு. இட்ஸ் பஞ்ச் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ். ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர் எல்லாமே பண்ணிருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து ஹி ரீச் அவுட் டு மீ ஆன் இன்ஸ்டாகிராம். இப்போ ஐ வாஸ் டூயிங் another ப்ராஜெக்ட் ஆர் ஐ வாஸ் இன் த verge of doing. ஸோ எனக்கு வந்து இது பண்ணணுமா வேணாமான்னு ரொம்ப டவுட்ஃபுல்லாலாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஐ டிட் தி ஆடிஷன் அண்ட் கணேஷ் சார் தான் வந்து பார்த்த உடனே இல்லை எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றார். ஆடிஷன் முன்னாடியே இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணலாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ இட் வாஸ் வெரி பாசிட்டிவ் த ஃபேக்ட் தட் இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போதே அவங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, how do they value an artist, because not that I've done many movies but ஒரு ஆடிஷன் போகும்போது a director is never the first person who will explain a scene. ஏன்னா அது ஒரு ஏடியா இருக்கும். again they'll have their own set of work to deal with. பட் இவரோட ஃபர்ஸ்ட் படங்கிறதுனாலையும் இவர் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லி when the director itself comes and tells you everything, you will know that the captain of the ship இதுதான் அவருக்கு வேணும்,
இப்போ அது ஒரு ஏடி மூலியமா வருதுன்னா அங்கேயே ஒரு டைல்யூட் ஆயிரும். அவர் சொல்ற ஒரு 100% நமக்கு வருமான்னு தெரியாது, ஒரு 90% வரும், அந்த 10% போயிடும். அதுலேருந்து ஒரு 50% தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அது பார்க்கும்போது அவங்களுக்கு சில டைம் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம். லைக் ஐ செட், கமிங் பேக் டு த பாயிண்ட், அவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு ஐ வெண்ட் இன் ஃபார் த ஆடிஷன் அண்ட் அதுக்கப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐ ஜஸ்ட் வெண்ட் அபவுட் இட், டிட் இட். இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ உங்களோட கொஷின்ஸ் உண்மையுமே ஒரு மாதிரி க்யூட்டாக, எனக்கு தெரிஞ்ச ரியல் பூக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகுல் அந்த கேரக்டருக்கு. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இந்த பூக்கி படத்தோட ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது உங்களோட போர்ஷன் இதுதான், செகண்ட் ஆஃப்ல இந்த மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? படத்தோட ஸ்டோரி கேட்கும் போதும் நான் ஆனஸ்டாக சொன்னது அதுதான், இது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோன்றத வித பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அகெயின் என் நாலேஜை வச்சு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஓகே. அவரும் ரொம்ப அந்த ஸ்பேஸ் இருந்ததுனால ஹி வாஸ் சம்படி அதை கேட்டுக்கிட்டாரு. அப்படியா, உங்களுக்கு இந்த சீன் எப்படி இருக்குது, இதை எப்படி வேற மாதிரி பண்ணலாம், அண்ட் அதை ஒரு டீமாகவே அவங்க சொல்லும் போது இட் வாஸ் எக்ஸைட்டிங் டு பி ஆனஸ்ட். சரி ஓகே, தேர் இஸ் நத்திங் டு லூஸ் ஃபார் மீ டு பி ஆனஸ்ட். அங்கே சரி ஓகே, நமக்கு கொடுத்த இதில் I think this is the best that you can do. So pick this one, go about it and slow and steady, let's see what comes our way. அப்படின்ற மாதிரி தான் இதை எடுத்து பண்ணேன். And I'm glad if it's resonating with people. கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு இப்போ பார்க்கும்போதே வந்து ஓகே, நிறைய டைம் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் நடித்தேன் ஆனால் எடிட்டில் தூக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் எடுத்தது எல்லாமே அங்கே வந்திருக்கு. நடிச்ச போர்ஷன்ஸ் எல்லாமே படத்தில் வச்சிருக்காங்க. ஆமாம், எக்ஸப்ட் ஒரு 1-2 சீன் ஐ திங்க் அதை வச்சிருந்தா லேக் ஆயிருந்திருக்கும். ஸோ அதர்வைஸ் எவ்ரி திங் வாஸ் தேர். வெரி ஹாப்பி, அதுக்கு நம்ம கேட்டதே அங்கே வந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இஃப் இட்ஸ் ரெசனேட்டிங் வித் த பீப்புள் தென் ஈவன் மோர் ஹாப்பி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் ஐ திங்க் இட்ஸ் ஹை, ஐ வுட் சே. அது மக்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் இட் இஸ் ரீஅஷூரிங். அதர்வைஸ் நம்மளே நம்ம ஒரு டில்யூஷனல் வேர்ல்டில் அப்பா நடிச்சிட்டோம், பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டோன்னு வேணா இருக்கலாம், எல்லாரும் பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கும். பட் only if they respond and receive it, அந்த ஒரு ஹை எங்களுக்கும் கிடைக்கும்ன்றது ஐ பிலீவ் இன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அஸ்வின் அப்படின்ற தாண்டி நிறைய பேருக்கு ராகுலா தெரியுது உங்களுக்கு. நிறைய பேர் சொன்ன ராகுல் அப்படின்ற அந்த நேம் வந்து எல்லாத்துக்கும் மைண்டில் இருக்கு. பிகாஸ் அஜய் தீஷன், தனுஷா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஜென்சி கிட்ட தாண்டி. ஏன்னா இது ஜென்சிக்கான படம் அப்படின்ற தாண்டி எல்லாருமே பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் போர்ஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நிறைய கனெக்ட் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ அடுத்ததாக மெயினான ஆள் ஒருத்தர் கூட நீங்கள் வந்து அந்த சாங்ல கூட இருந்திருப்பீங்க, நம்ம வைப் ஆண்டனி. விஜய் ஆண்டனி சார் பத்தி எனக்கு தெரிஞ்ச அவர் ரியல் பூக்கி தான். ஸோ எப்பவுமே ஒரு மாதிரி கியூட்டா பண்ணுவாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோல கூட நாங்கள் பார்த்துருந்தோம் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? எப்படி இருப்பார் ஆஃப் ஸ்க்ரீன்லாம்? இன்ஃபேக்ட் எனக்கு ஐ ஹேட் ஒன்லி ஒன் சீன் that I could interact with him. அந்த பாட்டில் தான் வந்து எங்களுக்கு காம்பினேஷன் மாதிரி இருந்துச்சு. அதில் ஐ வாஸ் வெரி க்ளோஸ்ட். ஏன்னா சரி ஓகே, நம்மளே எதுக்கு போய் பேசணும், அவருக்கு 1008 விஷயம் இருக்கும். அதே நான் ரொம்ப குவைட்டாக ரொம்ப ஐயோ போய் பேசணுமா அப்படின்ற ஷையோட சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் விட்டுருவோம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நிறையா பேர் இருந்தாங்க அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே they kept talking to him. அந்த டைம்ல நம்ம பேசினா அஃப்கோர்ஸ் he will definitely be cordial. he is not somebody, ஏன்னா யாருன்றது இல்லை. லைக் ஐ செட், ஐ திங்க் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் போதும் நான் சொன்னேன் சேயிங், அந்த செட்டில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குல்ல, இவங்க தான் இவங்க கிட்ட பேசலாம், இவங்கெல்லாம் எங்கள் பக்கத்துலேயே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பாடி கார்டு அந்த மாதிரி எந்த சீனுமே இருக்குல்ல, யார் வேணா யார்கிட்ட வேணா வந்து பேசலாம். ஸோ இட் வாஸ் வெரி ஓப்பன் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ஹெல்தி என்வாயன்மெண்ட் டு ஆனஸ்ட்லி பி இன். அண்ட் அது ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு டேரக்டராக இருக்கட்டும், அவங்க என்ன செட் பண்ணுறாங்களோ தட்ஸ் ஹவ் த ஹோல் என்வாயன்மெண்ட் இஸ். இதுவே போதும். I did not tell more about Vijay Antony sir or the whole team, because he is a producer, he is not anybody. Everybody knows Vijay Antony, our music-ஆ இருக்கட்டும், நான் சொல்லி தான் மக்களுக்கு தெரியணுன்றதே கிடையாது. But this is the part that I honestly got to interact and see, despite the fact wherever he is, he is always grounded. And அது பார்க்கும்போது it was overwhelming. And overwhelming when நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம், அந்த மானிட்டர் மாற்றிட்டே இருந்தாங்க. ஸோ செட்டில் வந்து அந்த பாட்டுக்காக மானிட்டர் மாற்றிட்டே இருந்தாங்க. நான் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். உட்காந்துப்போ கரெக்டாக அந்த மானிட்டர் என் சைடில் நான் உட்காந்துருந்த ஓரத்துலேயே வச்சுட்டாங்க. சரி உடனே ஏன்ச்சா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், பொறுமையாக ஏன்ச்சுப்போம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக விஜய் ஆண்டனி சாரும் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு சரி ஓகே, நானும் வந்து சரி இப்போ டக்குன்னு ஏன்ச்சா தப்பாயிரும் அப்படின்ட்டு உட்காந்துருந்த போது அப்புறம் அவரே he spoke saying, நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன் அவங்க ஃபுட்டேஜஸ்லாம் நல்லா பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு he itself started the conversation. So அது it was overwhelming to the fact that he didn't have to speak to me or say any of these things, but he was very sweet, genuine and
கிரவுண்டட் பர்சன். அதாவது நான் எல்லா இன்டர்வியூலையும் சரி, எல்லா ஒரு ப்ரெஸ் ஷோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு செலிப்ரிட்டி ஷோவாக இருக்கட்டும், இல்லை எனிதிங், அந்த மேடை வந்து நாட் அ லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் கெட். என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு வாட்டியும் அந்த மேடை கொடுத்து எல்லா இடத்துலையும் என்னை பேச வச்சு என்னை ஈக்குவலாக பார்த்துக்கிட்டதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல். தட் ஸ்பீக்ஸ் வால்யூம் மோர் தென் மீ சேயிங் எனிதிங். நான் இவர் இப்படி இருக்காரு, அவர் அப்படி அப்படின்றத விட ஐ திங்க் இன் ஆக்ஷன் ஹீ ஷோஸ் ஹூ ஹீ இஸ். எனக்கு தெரிஞ்ச எல்லா மேடையிலையுமே நீங்கள் சொன்ன மாதிரி முக்கால்வாசி போய் நீங்கள் பின்னாடி போய் நிற்பீங்க. நான் பார்த்தேன் எல்லா இன்டர்வியூலையும். ஸோ எல்லாரும் அஸ்வின் அஸ்வின் அப்படின்னு சொல்லி முன்னாடி கூப்பிட்டு நிற்க வச்சக்கப்போ தான் ஒரு 4 வார்த்தையை பேசிட்டு இருந்தீங்க. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன்லலாம் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த டீம் பார்க்குறப்ப எனக்கு மூவி டீம் அப்படின்னு இல்லை, ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக ஒருத்தர் தள்ளிட்டு அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் ஃபன் மூமெண்ட் இருக்கா? ஆஃப் ஸ்க்ரீன் ஐ திங்க் நாங்கள் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான். ஆமாம், மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஐ திங்க் கோ ஆக்டர்ஸோட ப்ரொமோஷனில் தான் ஐ காட் டு மீட் அஜய் அ லாட் மோர். அஜய் வந்து ரொம்ப ரிசர்வ் அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லுங்க ரொம்ப மரியாதையா பேசுவாரு. சொல்லுங்க சரி, ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன் சைடும் பாத்துக்கிறதுனால இவர் எங்கேயாவது மூஞ்சி சுழிச்சிட்டாருன்னா அப்படின்னு என்ன ரொம்ப ரொம்ப பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸ் போகும்போது தான் அந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ அந்த கார் உள்ள போட்டதாக இருக்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து வி காட் டு இன்டராக்ட் அ லாட் மோர். அந்த ஒரு ஃபார்மாலிட்டிலாம் உடஞ்சி வாடா போட அந்த நிலைமைக்கு வந்தது. ஆமாம் ஆமாம், இப்போ தான் அதுவும் வந்து இப்போவும் டக்குன்னு அவர் வந்து இப்போ நான் ஏதாவது சடனாக கூப்பிட்டா சொல்லுங்க அஸ்வின் எப்படி இருக்கீங்க அப்படின்னு திரும்பி அந்த இதுக்கு போயிடுவார். நேரில் பார்க்கும்போது தான் ஐ திங்க் ஹீ ஆல்சோ ஈஸஸ். தனுஷா ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க ஜாலியாக தான் இருந்தாங்க. அண்ட் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டோட இருக்க மாதிரி ஃபன் மூமெண்ட்டானா ஐ திங்க் எல்லா டைமும் ஏதாவது கலாய்ச்சிட்டே தான் இருப்போம் செட்டில். யார் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். பட் வீல் ஹேவ் அவர் ஓன் மூமெண்ட்ஸ். அது சொன்னால் நாளைக்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். இல்லை அது ஐ திங்க் இட் வாஸ் ஓவரால் இட் வாஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி தான். ஈவன் டைரக்டராக இருக்கட்டும், அவரே தெரிஞ்சிடும் என்ன 2 பேரும் அதை சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் வேற அந்த மைக்கு மாட்டியிருப்போம். அந்த மைக்கை தெரியாம பேசிட்டு இருப்பீங்க. அந்த மைக்கை நைட்டை வேற சொல்லுவானா, இதை தயவு செய்து ரெக்கார்டிங் கேட எத்தி போட்டு காமிச்சிடாதீங்க, போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ யா ஐ திங்க் ஓவரால் இட் வாஸ் அ ஃபன் என்வாயன்மெண்ட். அது ஸ்டோரியா எனக்கு எது சொல்றதுன்னு எனக்கு ஏதாவது மறக்க முடியாத மூமெண்ட் இருக்குல்ல, இப்போ யோசிச்சாலும் ஒரு மாதிரி ஞாபகம் வரும்ல. நமக்கு எப்பவுமே ஸ்கூலாக இருக்கணும், காலேஜ் எல்லா டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும். அப்படி இதில் எனக்கு ஒரு சர்ரியல் ஃபீலிங் தான் ஒரு படம். ஏன்னா இந்த பூஜை போது நான் போனேன். பூஜையில் வந்து மேடையில் ஏறி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் வந்து சும்மா கேட்டாருன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் கணேஷ் சார்கிட்ட பேசினபோது இல்லை டேட்லாம் டிஸ்கஸே பண்ணல அஸ்வின், ஒரு 5 days ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பூஜையை போட்டாங்க. ஓ ஆமாம் பூஜை போடணும்ல படத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த 5 daysக்கு அப்புறம் பூஜை மேடை ஏறி விஜய் ஆண்டனி சார் வந்து என்ன Feb 20th ரிலீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. ஓகே சார், சரி மேடை எல்லாரும் ப்ரெஸ் எல்லாம் இருக்கா இப்போ கேட்குறீங்க ஓகே அப்படின்ட்டாரு. ஸோ அதை நான் உட்காந்து இதை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அது Feb 20th அது இன்ஃபேக்ட் 1 week earlier Feb 13th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா நிறையா படம் எடுத்திருக்காங்க. நான் நடிச்சதில் ஐம் சேயிங் எங்கள் டீமாக நான் தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த தியேட்டரில் நிறையா பேர் வந்து ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற கதைகள்லாம் நான் கேட்பேன். நடித்தோம், இன்னும் இவ்வளோ மாதம் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் படம் வரலை அப்படின்வாங்க. ஸோ இது செப்டம்பர் சொன்னார், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் February 13th படம் ரிலீஸ் ஆகி நான் தியேட்டரில் உட்காந்து பார்க்குறேன். எனக்கு அதுதான் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஒருத்தங்க சொல்லி அது இமீடியட்டாக நடந்து நம்ம அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நவ் ஆடியன்ஸஸ் ஆர் கிவிங் ரெஸ்பான்ஸ். அதுக்கு ரிவ்யூவாக இருக்கட்டும், இன்னைக்கு இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்ஸாக தான் இருக்கு. ஒரு மாதிரி சர்ரியலாக தான் சொல்கிறேன்ல. ஓகே, நாட் அ லாட் ஆஃப் பீப்புள் கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நடிச்சா அந்த ரெக்கக்னிஷன் ப்ராப்ளி கிடைக்காம போகலாம், எடிட்டில் தூக்கிடலாம். இப்படியே 2மே இருந்தாலுமே ஒரு இன்டர்வியூ கிடைக்காம இருக்கலாம், இல்லை ஒரு மேடை கிடைக்காம இருக்கலாம். பட் இது எல்லாமே நடக்குதுங்கும் போது ரைட் பிளேஸ், ரைட் டைம், ரைட் பீப்புள், கிரேட்ஃபுல், தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தது வேறு, ஒரு ஆடியன்ஸாக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கலாம். நீங்கள் நிறைய படம் பார்க்குறப்போ இந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ உங்களோட பூக்கி படத்தில் உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன் என்ன? நீங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ சொல்லணும். அதான் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு அந்த காமெடி நிறையா ஒர்க் ஆகிருந்தது. அண்ட் இப்போ இந்த ஜெனரேஷனோட பிரேக்கப்பை வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அது பார்க்கும்போது நிறையா இதில் நானே யோசித்தேன், ஒருவேளை நம்ம இந்த
இவங்க லைஃப்பில் நம்ம இப்படி இருந்திருப்போமோ, நம்ம இதுவாக இருப்போமோ அப்படின்ட்டு நானே கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருந்தது. அதுதான் நானும் சொன்னேன். இன்ஃபேக்ட் இப்போ நமக்கு அந்த ஒரு சிங்க் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக ஆடியன்ஸாக பார்க்குறவங்களும் இதை ஃபீல் பண்ணுவாங்கன்றது நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு அந்த காமெடி போர்ஷன்ஸ், இந்த ஆதித்யா கதிர் தான் இருக்கட்டும், இல்லை தனுஷாவும் அஜயோட ஃபர்ஸ்ட் அந்த பிகினிங் போர்ஷன்ஸ் ஒரு 20-25 minutes ஆஃப் இது வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புறது, அவங்க வந்து அதுக்கு ஹவு டஸ் திஸ் ஜெனரேஷன் ஏஜ் குரூப், ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஹவு டு தே டீல் வித் அ பிரேக்கப் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க காட்டின விதம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வினுக்கு வந்து இப்போ சினிமா ஃபீல்டு இதுதான் பேஷனா, இல்லை இதுக்கு முன்னாடி வேறு எதாவது ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சா? இல்லை, நான் டு பி ஆனஸ்ட் எனக்கு என்ன ஆகணுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இருக்கு. இல்லை, ஓகே, ஸ்கூல்லேருந்தே வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் இருந்தேன். இது பெருமையாக சொல்லக்கூடாது, ஒரு படிப்பில், ஆமாம் படிப்பில் நான் ஓகே டீசெண்டாக இருந்தேன். அங்கே இங்கே ஃபெயில் ஆகிடுவேன். பாவம் அந்த டீச்சர்ஸே சரி இவனை ஃபெயில் பண்ணால் கிளாஸ்க்கே ஒழுங்காக போக மாட்டேன், இவனை ஃபெயில் பண்ணால் ஃபெயில் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், அவங்களே மனசு வச்சு என்னை பாஸ் பண்ணி விட்டாங்க தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஐ தாட் சரி ஓகே. அப்போது வந்து எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட ஷி ஹேட் அ DSLR. ஓகே, அந்த ஸ்கூல் காலத்தில் வந்து நீங்கள் ஒரு DSLR வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூல் கிட். ஸோ அந்த மாதிரி ஒரு பின்பத்தில் இருந்த ஒரு கூல் கிட் தான் நான் வந்து. ஸோ அவங்க என்னைக்கு வீட்டில் அந்த DSLR வச்சுருந்தாங்களோ, இந்த கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து DSLR எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபிலிம் காட்டுறது அப்படி இப்படின்னா அப்புறம் பொண்ணு, ஸோ அவங்க ஃபோட்டோ எடுக்க கேட்பாங்க. ஓகே, ஸோ நம்ம தான் எத்துற பசங்க பட்டில் சொல்லுவாங்கல்ல ஜீவா பென்சில்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ கேமராலாம் வச்சுருந்தா வந்து அந்த டைமில் ஒரு பெரிய விஷயம். அதுவும் DSLRனா அவ்வளோதான், ஃபேஸ்புக் டிபி எடுக்கிறதுக்குன்னே வரிசையில் நிற்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஹையாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி இம்மெச்சூர், பட் அந்த டைமில் இட் வாஸ் அ ஹை. ஓ கேமரா இருந்தால் ஒரு ஃபீல் இருக்குது, அப்போ வந்து எல்லாரும் நம்மள பார்க்குறாங்க, அந்த அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னு ஒரு இம்மெச்சூர். நிறைய கேர்ள்ஸோட அட்டென்ஷன் கிடைச்சிருக்கும் போல. அதான் நான் சொல்கிறேனே, அந்த கேமரா இங்கே தான் கிடச்சிது, கிடைக்கல. ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் driven towards okay இது என்னது, இதில் what are all the things that I can possibly do. சரி படிப்பு வரல, நம்ம அதை தவிர்த்து என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது தான் ஐ கேம் டு நோ விஸ்காம்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஓகே நம்ம விஸ்காம் தான் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா கிட்ட வேற சொல்லிட்டேன். நான் இல்லை, எங்கள் அப்பா ரொம்ப கனவு கண்டார், நான் இன்ஜினியர் படிக்கணும், எது படிக்கணும், IITலாம் சேர்த்தெல்லாம் ட்ரை பண்ணார். ஒன்றுமே வேலைக்கு அவன் மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் நானும் விஸ்காம்னு சரி ஓகே நான் அவங்களும் என் போக்கில் விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ எனக்கு சினிமாட்டோகிராஃபராக ஆகணுன்றது தான் ஃபஸ்ட்டு என்னோட ஆசையாக இருந்துச்சு. தட்ஸ் ஹவ் ஐ ஜாயின்ட் விஸ்காம். அகெயின் அது காலப்போக்கில் வந்து ஐ ஹேப்பன் டு மீட் அன் அதர், என் கசினோட ஃப்ரெண்டு, அவர் வந்து தியேட்டர் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த காலேஜ் போகிற டைமில் வந்து பெருசாக எந்த வேலையும் இருக்காது, எப்படி சாப்பிட்டு வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்போம், இல்லை காலேஜ் போவோம், சில நாள் பங்க் அடிப்போம். அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து என் கசின் பிரதர் வந்து ஹி ஆஸ்க் மீ சேயிங், என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி தியேட்டரில் ஒரு ஷோ பண்ணுறான், போய் பார்க்கலாம் வரியா அப்படின்னாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கல, தியேட்டர்னா என்ன சும்மா அவங்க யாராவது வந்து பேசுவாங்க, நம்ம உட்காந்து தூங்கிடுவோம், எதுக்கு நம்ம வரணும் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதோ ஃப்ரெண்டுன்ற வா ஹெல்ப்பை சப்போர்ட்டாவது பண்ணலாம் வா அப்படின்னு. ஸோ இந்த ஃப்ரெண்டு பேர் கிளாட்விட். ஸோ அவர் தான் வந்து ஹி வாஸ் டூயிங் திஸ் தியேட்டர் குரூப் கால் தி லிட்டில் தியேட்டர்னு நுங்கம்பாக்கம்ல இது ஸ்டில் த. ஸோ அவங்களோட பிளே வந்து நான் போய் பார்க்க போயிருந்தேன். டு மை சர்ப்ரைஸ் அது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன் வச்சு போகக்கூடிய ஒரு பிளே. பேண்டோமைம்னு ஒன்று பண்ணுவாங்க எவ்ரி டிசம்பர். அது எப்படின்னா வெறும் ஒரு ABCன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுப்பாங்க, பட் அந்த கனெக்டிங் டாட்ஸ் வந்து இருக்காது. அது வந்து ஒரு ஆடியன்ஸ் தான் வந்து ரெஸ்பான்ஸில் தான் வந்து அது கொண்டே போவாங்க. ஸோ எவ்ரி ஷோ ரொம்ப புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, நம்ம போய் உட்காந்து பார்க்க போகிறோம் தூங்க போகிறோன்ற மைண்ட் செட்டில் போகும்போது டக்குன்னு லைட்டை நம்ம பக்கம் திருப்பும் போது நான் பயந்துட்டேன். ஐயோ நம்ம பக்கம் எங்கேயாவது காட்டிக்கிட்டே போகிறாங்கன்ட்டு நான் ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் லேட்டர் ஆஃப்டர் த ஷோ ஐ ஃபெல்ட் லைக் இது நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும், இப்படிலாம் நம்ம இருந்ததே இல்லையே, ஏன் பயப்படுறோம், சரி ஓகே ட்ரை பண்ணுவோம், முதல்ல வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த 100ல் நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஆடிஷன் அது இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு. தென் ஐ வெண்ட் இன் ஃபார் த ஆடிஷன் அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபார் அபவுட் 8 years தியேட்டர் பண்ணேன் லிட்டில் தியேட்டரோட. தென் ஆஃப்டர் தட் ஸ்லோலி ஐ ஃபிகர்ட் சேயிங் ஓகே நவ் ஐ எம் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் திஸ். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆடிஷன்ஸ் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு நான் நடுவில் வந்து ஒரு ஷார்ட் மூவி ப்ளூம்னு ஒன்று பண்ணேன். அது வந்து மணிரத்னமோட மெட்ராஸ் டாக்கீஸ் பேஜில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது இட் புட் மீ இந்த ரைட் ஐஸ் ஐ வுட் சே. ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில் மெயினாக இருக்கிற ஆளுங்க அதை பார்த்தாங்க, அது மூலியமாக அதுக்கப்புறம் எனக்கு ஆடிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. தென் ஸ்லோலி ஒன் ஆஃப்டர் தி அதர்
அப்படியே பூக்கி முடிச்சுட்டு இன்னைக்கு இங்கே தட்ஸ் ஹவ்.